வேலூர் சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில வர்த்தக அணி செயலாளர் எம் இர்ஷாத் கேமரா சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். இந்நிலையில் தனது களப்பணிகள் மற்றும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் குறித்து நமது வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்தார். அவர் அளித்த பேட்டியில் தொகுதி முழுவதும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகள் குறித்து மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் கேமரா சின்னத்தில் வாக்களித்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆதரவு அளிக்குமாறு வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். மக்களின் நம்பிக்கை வென்று வேலூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக முழுமையாக உழைப்பேன் என்றும் உறுதியளித்தார். வேலூர் செய்திகளுக்காக ராஜேஸ்வரன். வணக்கம். நான் தருமபுரி சார்ந்த எம் இர்ஷாத். என்னுடைய பேர் எம் இர்ஷாத். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வர்த்தக அணி மாநில செயலாளர். நான் வேலூரை தேர்ந்தெடுத்து வேலூர் வேட்பாளராக பணியாற்றியிருக்கேன். எனக்கு இத்தனை நாள் உழைத்ததற்கு மக்கள் அனைவரும் கேமரா சின்னத்தில் வாக்களிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மக்களுக்கு முக்கிய வாக்குறுதினா என்ன கட் பண்ணிட்டீங்களா? வாக்குறுதினா மக்களுக்கு மீன் மார்க்கெட்டு மேம்பாலம், ரயில்வே கேட் மேம்பாலத்தை உறுதியாக கட்டித்தர நான் முயற்சிப்பேன். சாலை பணியை அனைத்தையுமே உறுதிப்படுத்தி சீரமைப்பேன். வேலூர் தொகுதியில் மருத்துவமனையை அதே மாதிரி வேலூர் மருத்துவமனை 200 கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மருத்துவமனை குழந்தைகள் மட்டும் இப்போது பார்வையில் இருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையை துரிதப்படுத்தி அனைத்து நோயாளிகளுக்கும் சீரமைக்க அனைத்து நோயாளிகளுக்கும் பார்ப்பதற்கு என்னுடைய முயற்சியில் நான் கண்டிப்பாக முயற்சி கொள்வேன். தமிழக வாழ்வு கட்சி சார்பாக கேமரா சின்னத்தில் வேட்பாளராக நின்றிருக்கும் நான் வேலூரில் என் தொகுதியில் அனைத்து மக்களையும் சந்தித்துள்ளேன். எனக்கு கேமரா சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.